வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்பிஎஃப்லேருந்து நமக்கு எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய வீடியோவில் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஆர்பிஎஃப் 2024 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும், நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆர்பிஎஃப் வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய டேரெக்ட் லிங்க் வந்து, அதாவது ஆர்பிஎஃப்க்கான டேரெக்ட் அஃபீஷியலுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியா ஒரு பேஜுக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க. இந்த பேஜில் வந்து செகண்ட் வந்து நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹிந்தியில் படிக்கிறவங்க ஹிந்தியில் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆர்பிஎஃப்க்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல செக்கர் டு அப்ளை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அப்டே அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டும். கீழே வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல நாட் எலிஜிபிலிட்டி, அதாவது பிடபிள்யூபி வந்து நாட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரியா பேஜில் வந்து உங்களுடைய கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கண்ட்ரி வந்து இந்தியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபுல் நேமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு, அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி உங்களுடைய ஃபுல் நேமை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது மார்க் ஷீட்டில் உங்களுடைய இன்சியல் வந்து முன்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்ன, இல்லை பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எங்கேயும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல உங்களுடைய இயர், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மந்த்து, நீங்கள் பிறந்த மந்த் என்ன, டேட் என்ன அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே டைப் வந்து உங்களுடைய இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஸ்லாஷ் போட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் போட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சைடில் வந்து டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டணும். காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல வந்து டிக் அப்படிங்கிற மார்க் வந்து உங்களுக்கு காட்டணும். செலக்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கேட்டகரி என்ன, மெயில்னா மெயில், இல்லை ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெயில் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரீசெலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மெயில் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்க, டிக் அப்படிங்கிற மார்க் வந்து காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து இந்த இடத்துல வந்து கொடுங்க. உங்களுடைய ஃபாதர் நேமை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கணக்கில் ரீடைப் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து ரீடைப் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டிக் மார்க் வந்து காட்டணும். கீழே வந்து உங்களுடைய மதர் நேம் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மதர் நேமை கிளிக் பண்ணிட்டு ரீடைப் உங்களுடைய மதர் நேமை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையுமே டிக் அப்படிங்கிற மார்க் வந்து கண்டிப்பான முறையில் காட்டணும். அதனால் டிக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல மார்க் காட்டுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அஃபிஷியலாக நான் அப்ளை பண்ணுறதை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் உங்களுக்கு எரர் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த எரருக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் உங்களுக்கு, அதாவது ஓட்டர் ஐடி, பான் கார்டு, உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு, நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும். ஆதார் கார்டு இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதனால உங்களுடைய ஆதார் நம்பரையே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து
உங்களுடைய ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பான முறையில் ஆதார் கார்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது வெரிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ ஏதாவது என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் இல்லாமல் வேறு எதுவும் கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ டீட்டெயில்ஸ் வந்து தவறான முறையில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஓடிபி வந்து ஆதார் நம்பருக்கு வந்து வரும். இந்த இடத்துல ஆதார் கார்டு ஓடிபி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து மெயில் ஐடி, அதாவது உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். கண்டிப்பான முறையில் மோஸ்ட்டான முறையில் நீங்கள் மெயில் ஐடி கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியை என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த மெயில் ஐடிக்கு வந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த இடத்துல ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் யுவர் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஃபோன் நம்பர் வந்து நான் ஃபுல்லாக கொடுக்காததுனால இந்த இடத்துல வந்து வேல்யூடு ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வேல்யூ பண்ணிக்கோங்க. கரெக்டான ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க பாருங்களேன். ஒரு 2 செகண்ட் அடுத்து தான் உங்களுக்கான ஓடிபி வரும். நம்மளுக்குமே இப்போ தான் ஓடிபி வந்திருக்கு. ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஓடிபி வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓடிபி ஷோ ஆகிருக்கு. 2 செகண்ட் அடுத்து தான் ஓடிபி வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த எனக்கு ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு குட் பி கேப்சல் லெட்ரு, ஒரு கேப் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு இருக்கணும் வித் ஒரு ஸ்பெஷல் லெட்ரு, அதாவது அட் இல்லை ஹச் அப்படிங்கிற ஒரு லெட்ரு வந்து இருக்கணும். இந்த 3 லெட்ரு வந்து மோஸ்ட்லி இருக்கணும். அதுவும் நம்பர்ஸில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய நேமை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது முதல் லெட்ரு வந்து அதாவது உங்களுடைய நேம் வந்து இப்போ வந்து சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா எஸ் வந்து கேப் லெட்டர், ஏஎம் ஸ்மால் லெட்ரு, அட் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் லெட்ரு, உங்களுடைய வருஷத்தை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. 2002 அப்படிங்கிறத வந்து என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுவும் உங்களுடைய நேமை வச்சே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு, இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய கேப்சாவை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கேப்சாவை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். கேப்சாவை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நேரத்தில் ப்ரிவ்யூ ஆட் யுவர் அக்கௌண்ட், அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஆன் யுவர் ஏற்கனவே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து உங்களுடைய லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது நம்ம அந்த இதில் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர் இல்லை உங்களுடைய மெயில் ஐடி அதை கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக இப்போ என்ட்ரி பண்ணோம் பார்த்துருக்கீங்களா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல கேப்சாவை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதுதான். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வேணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் ஐடி வந்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. கண்டிப்பான முறையில் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அல்லது எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் RPF எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணட்டும். நெக்ஸ்ட் வந்து வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.